ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாசமான பீக்கங்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்து வெந்தயமும் நல்லா செவந்து வாசம் வந்தோன்னே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. பீக்கங்காய் சாம்பார் பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 5-6 கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 பீக்கங்காவை மேலே தோல் சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு காயையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய் வேகிறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியே எடுத்துக்கோங்க. அப்போ சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். சாம்பார் தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். இதுவும் ஒரு கொதி வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போகணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வருது, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீக்கங்காய் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 5 நிமிஷமே போகும் காய் வேக உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பீக்கங்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்